நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லஞ்ச் எதுவும் கட்டவா? வேணாம், ஏன்? இன்னைக்கு லஞ்ச் வெளில தான். என்ன விசேஷம்? சின்ன மேட்ரு தான், ஆனா எனக்கு பெரிய மேட்ரு. ஓ, தனியாவா சாப்பிட போற? ஃப்ரெண்ட்ஸோட. ஃப்ரெண்ட்ஸோடயா இல்ல ஃப்ரெண்டோடயா? ஒரே ஒரு ஃப்ரெண்டோட. அந்த ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அதானே? ம் அவ உன்னோட முன்னாள் காதலி சரிதானே? கன்ஃபார்மா முன்னாள் காதலி தான். ஆனா இப்போ கூட அவளுக்கு என் மேல காதல் இருக்கலாம் இல்லையா? அவளுக்கு உனக்கும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாளோ? ஆமா, மறக்கவே முடியாத நாள். லஞ்ச் மட்டும் தானா இல்ல பரிசு பொருட்கள் ஏதாவது உண்டா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, மறந்தே போயிருப்பேன். ஒரு ரிங்கு, அப்புறம் ஒரு சாரி. இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் பேக் பண்ணி கூட. என்ன தைரியம் இருந்தா எவளுக்கோ நீ கொடுக்கற கிஃப்ட் என்ன பேக் பண்ண சொல்லுவ? ப்ளீஸ் டே. உனக்கே சரின்னு தோணுதா? பேக் பண்ணி தர முடியுமா முடியாதா? பண்ணி தொலைக்கிறேன். மெதுவா. ஏதாச்சும் எழுதணுமா? வேணா விடு, தேவையில்லாம டென்ஷன் ஆவ. எல்லாத்தையும் சொல்லிட்டியே, இதுல என்ன இருக்கு? என்ன எழுதணும்? என்னவளுக்கு உன்னவன் தருவது. என்னது? டு என்னவள் ஃப்ரம் உன்னவன். ஓஹோ, யா. டேய் என்ன இதை விட்டுட்டு போற? இதையும் நானே கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கணுமா? வேணா, ஏன்? அது அவ கையில தான் இருக்குது. புரியல. என்னடா சிரிக்கிற? அது உனக்கு தாண்டி. எனக்கா? சும்மா மாட்டிக்கிட்டதும் சமாளிக்கிறியா? இது உனக்கு தான். இன்னைக்கு என்ன விசேஷம்? நீ சொல்லு. ஒன்னும் இல்லையே. யோசி. எனக்கு தெரிஞ்ச ஒன்னும் இல்ல, நீ சொல்லு. இன்னைக்கு என்ன? என் தேவதைய முதலா பார்த்த நாள். நவம்பர் 5 என் வாழ்க்கையே மாத்தி போட்ட நாள். கதைகளில் மட்டுமே வரக்கூடிய தேவதையை நான் நேரில் பார்த்த நாள். டேய், இன்னைக்கு ஒரு 100-150 குழந்தைகளுக்கு நடுவுல தேவதை மாதிரி நடந்து வந்தியே, மறக்க முடியுமா அத? சரவணா, உனக்கு தாண்டி எல்லாம் மறந்து போச்சு. ஒவ்வொரு விஷயமே மனசுல அப்படியே இருக்கு. நவம்பர் 5 நான் உன்னை முதல்ல பார்த்த நாள். நவம்பர் 6 உங்க அண்ணன் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளின நாள். நவம்பர் 7 நீயும் நானும் முதல்ல அந்த ஆரியாஸ்ல ஜூஸ் சாப்பிட்ட நாள். டிசம்பர் 2 திரும்பவும் நான் உன்னை சுபையா கல்யாணத்துல பார்த்த நாள். டிசம்பர் 6 நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்ன நாள். டிசம்பர் 7 நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்ன நாள். வேறாச்சும் வேணுமா? சரவணா, நீ தாண்டி எல்லாத்தையும் மறந்துட்ட. எப்ப பாரு என்ன ஒரு எதிரி மாதிரியே பார்த்துட்டு இருக்கிற. என்கிட்ட சண்டை போடுறதையே ஃபுல் டைம் வேலையா வச்சிருக்கிற. நான் என்ன ரொம்ப பெஸ்ட்லாம் சொல்லல, ஆனா இந்த உலகத்திலேயே உன் மேல யார் அதிகமா அன்பு செலுத்துறாங்கன்னா அதுல நான் தாண்டி ஃபர்ஸ்ட். நான் வரேன். எங்க போற? ஆபீஸ்க்கு. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நீ ஆபீஸ் போனா உன்னை விட்டுருவாங்களா? உன் ஃப்ரெண்ட, உன் முன்னாள் இந்நாள் காதலிய லஞ்சு கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, இப்ப நீ மட்டும் போன எப்படி? என்ன கூட்டிட்டு போ. இன்னைக்கு பூரா நான் உன் கூட தான் இருக்க போறேன். ப்ரோக்ராம் இருக்குடி. என்னை வச்சுக்கிட்டு எத்தனை ப்ரோக்ராம் பண்ணியிருக்க?
என்னை கூட்டிட்டு போடா. நிஜமாவா? கூட்டிட்டு போடா. அப்படியே வேற எங்கேயாவது கூட்டிட்டு போ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு இந்த நேரத்துல? ஏங்க, கட்டிக்கிற போற பொண்ணுக்கு ஃபோன் பண்றதுக்கு இந்த நேரம் அந்த நேரம் ஏதாவது இருக்கா என்ன? அப்படி இல்ல, வழக்கமா இந்த நேரத்துக்கு பண்ண மாட்டீங்களே, அதான் கேட்டேன். மழை இல்ல, வேலையெல்லாம் டல் அடிச்சது, ரொம்ப போரா இருந்துச்சுங்க. யாராவது நம்ம கூட சண்டை போட்டா டைம் பாஸ் ஆகுமேன்னு பார்த்தேன், அதான். ஏங்க, நான் என்ன எப்பவுமே சண்டை போடுறவளா என்ன? அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆனா எப்ப பேசினாலும் நடுவில் அந்த மாதிரி ஒன்று வந்துட்டு தானே போகுது, அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுது. ஓ, அப்ப நான் சண்டை போடுறேன்னு சொல்ல வரீங்க? ஏங்க, விளையாட்டு சொன்னதுக்கு போய் என்ன இப்படி கோச்சுக்கிட்டீங்க? எதுங்க விளையாட்டு? நான் சண்டைக்காரிங்கிறதா? அப்படி இல்லைங்க. நான் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுறவளா? சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற ஆளா நானு? எதுக்காக ஒரு சின்ன மேட்டருக்காக நான் சண்டை போட்டிருக்கேனா? சாதாரண விஷயத்துக்கு ரொம்ப தான் சண்டை போடுறேன்ல. சாரி. நான் எப்பயாவது சண்டை போடுறேனான்னு கேட்டுக்கிட்டே இப்ப சண்டை போடுறேன்னு நீங்களாவது சொல்லலாம்ல. பரவாயில்ல, போடலாம். என்ன, சண்டை போடுறது நல்லதா? அப்படின்னு இல்லைங்க. வாழ்க்கையில எவ்வளவோ பேருக்கிட்ட சண்டை போடணும்னு தோணும், ஆனா முடியாது. நமக்கு கீழே வேலை செய்வாங்கல்ல, அவங்ககிட்ட கூட உரிமையை சண்டை போட முடியாதுங்க. அவன் அதுக்கப்புறம் வேலையை விட்டு போயிட்டானாக்க இன்னொரு ஆளை போய் தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படி சின்ன சின்னதா நிறைய பேரோட சண்டை போடணும்னு தோணுனா கூட ஆனா சண்டை போட மாட்டேன். பொய்யா கோபமா இருக்க மாதிரி நடிப்பான். ஆனா யாரு நம்மளுக்கு நெருக்கமா இருக்காங்களோ அவங்க கிட்ட உரிமையா சந்தோஷமா சண்டை போடுவோம். இப்படி சண்டை போடுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லைங்க. அப்படி ஒரு ஆளா நான் இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். தமிழ் என்ன சிரிப்பு? நீங்கள் அழைக்கையில் என் பேரை அழகாய் தெரிகிறது. கவிதை? ஏன் சொல்லக்கூடாதா? சொல்லலாம் சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்களும் கூட சொல்லலாம். கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும், இருந்தாலும் ஒன்னு சொல்றேன். சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஓ, நல்லதுங்க. அது அப்படி பதில் சொல்லக்கூடாது, மீ டூன்னு சொல்லணும். அப்படின்றாங்க. நானும் தான் அர்த்தம். ஓ, நானும் தாங்க. நானும் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? என்ன? புயல் வருதுன்னாங்க. வரட்டும். இந்த சமயத்துல யாராச்சும் வெளில வருவாங்களா? நான் வருவேன். சமய மழை வரும் போல இருக்குதே. வரட்டும். பயங்கரமா இடி இடிக்குதுரி. ஏன் பயமா இருக்கா? எனக்கு உண்டான காயம் அது தன்னால மாறி போகும். என்ன மாயமோ தெரியல, மந்திரமோ தெரியல, எனக்கு ஒன்றும் ஆகிறது இல்ல. நடுவுல இந்த மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்க. என் காதல் என்னன்னு எண்ணி பார்க்கும்போது அழுகையா வருது. ஆனா நாழுது ஏன் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ நினைக்கும் போது வர அழுக கூட அப்படியே தானா போயிடுது. மீனாட்சி மீனாட்சி. அதை எழுதணுமா? இல்ல, இது காதல். மீனாட்சி, இந்த புடவையில பட்டைய கிளம்புற. புடவைய செலக்ட் பண்ணது யாரு? நிஜமாவே என் செலக்ஷன் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏய், உன் வாழ்க்கைக்காக என்னையே செலக்ட் பண்ணவன் நீ எனக்காக செலக்ட் பண்ண புடவை மட்டும் நல்லா இல்லாம போகும். எப்படிரா அது? எது? என்ன முதல்ல பார்த்த நாள ஞாபகத்துல வச்சிருக்க? அது எப்படி மறக்க முடியும்? என் வாழ்க்கையுடைய ரொம்ப அற்புதமான நாள் அது. நான் மறந்துட்டேன்ல. பரலோடு போன மாசம் என் பர்த்டே கூட தான் மறந்துட்டேன். நான் எப்படி மறந்தேன்? விட்ரி, அதெல்லாம் ஒரு மேட்ரா? சரவணா, நீ சொன்ன மாதிரியே
கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குள்ள இருந்த காதல் குறைஞ்சிருச்சோ? எவ்வளவு சண்டை, எவ்வளவு போராட்டம், குட்டி குட்டியா எவ்வளவு சந்தோஷம், குட்டி குட்டியா எவ்வளவு விட்டு கொடுத்தோம், எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணோம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா ஆச்சு? அப்பெல்லாம் எதனாச்சும் சண்டை வந்துச்சுன்னா முதல்ல நான் சரி பண்ணணும்னு நினைப்பேன். இப்பெல்லாம் ஏன் நீ சரி பண்ண என்ன அப்படின்னு தோணுது. அப்படிலாம் இருக்காதடா. இனிமே இல்லடி. இப்படிலாம் சண்டை வருதுன்னு தெரிஞ்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்காம நம்ம லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். சுத்தி இருக்கிறவனுங்க எங்க விட்டானுங்க? சரவணன் மீனாட்சி கல்யாணம் நடக்குமா, சரவணன் மீனாட்சி கல்யாணம் நடக்குமா நானுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது சூப்பரா இருந்துச்சுன்றானுங்க. சரவணா, கல்யாணம்ங்கிறது காதலோட முடிவில்லடா, காதலோட அடுத்த ஸ்டெப். உன்னை ரொம்ப பாடப்படுத்தியிருந்தா ரொம்ப சாரிடா. நான் என்ன மாத்திக்கிறேன். சச்சா, நான் என்ன மாத்திக்கிறேன்டி. தப்பர் எல்லா மேட்டரும் நான் உங்ககிட்ட சண்டை போடுவேன். டென்ஷன் ஆயிடாத. கடைசியில நான் தோத்துருவேன். ஏன் அப்படி? நீ தோத்தா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. மீனாட்சி, ஒரு கவிதை சொல்ல. என்னடா டக்குன்னு கேக்குற? சொல்ல. ம். கனவில் வந்த காதலனே, கணவனாக ஆசைப்பட்டேன். கரம் பிடித்த என் கணவன் கடைசி வரை காதலனாக இருக்க கனா கண்டேன். சூப்பர். இல்லடா, கொஞ்சம் கரெக்டா வரல. வார்த்தையோடு மீனாட்சி, நீ சொல்ல வந்த மேட்டர் சூப்பர். எல்லா பொண்ணுங்களும் காதலிக்கிறவனே கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த புருஷன் காதலிக்கும் போது எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அசத்திட்ட. சூப்பர். ம். சூப்பர்லாம் சொல்லி நீ தப்பிக்க முடியாது. நீ ஒரு கவிதை சொல்லு. மீனாட்சி, நீ எவ்வளோ ஸ்டாண்டர்டா ஒரு கவிதை சொல்லியிருக்கிற. நான் ஏதாச்சும் டுபாக்குரா சொல்ல போறேன்டி. ஏதோ ஒண்ணு, நீ ஒரு கவிதை சொல்லிதான் ஆகணும். சரி, ஒரு நிமிஷம் இரு. என்ன பண்ற? என் மன டைரியை புரட்டிட்டு இருக்கிறேன். ஓவரா புரட்டாத. யாமினிக்கு எழுதின கவிதையெல்லாம் வந்துட போகுது. என்னடி ரொம்பலாம் பேக்ல போல. சரிடா சரிடா, கவிதை சொல்லு. தமிழ்நாடுக்கு ஏத்த மாதிரி ஒன்று சொல்றேன். கண்ணி, சம்சாரம் அது மின்சாரம் என்றார்கள். அது சரிதான். ஏன்? இருக்கும் பொழுது அது இருப்பதே தெரியவில்லை. அது இல்லாமல் இருக்கும் பொழுது இருக்கவே முடியவில்லை. இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல கவிதையா? ஆமாண்டி. காலேஜ் படிக்கிறப்ப என்ன சரவண வள்ளுவர் தான் சொல்லுவானுங்க, தெரியும்ல. மலபார் போலீஸ் படம் பாத்தியா? இல்லையே. அதுல கவுண்டமணி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? வள்ளுவர் மட்டும் இத கேட்டா எழுத்தாணிய வச்சு நங்கு நங்கு நங்குன்னு உன்னை கூட்டிடுவாரு. மீனாட்சி, நீ சொன்னதாண்டி கரெக்ட். ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறத விட்டு லவ் பண்றப்ப எப்படி இருந்தானோ கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டாலே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். ஆமா. என்னாச்சு? என்னாச்சு? என்ன மீனாட்சி, கெட்டப் பார்த்தா சினிமால வர ஒரு ரொமான்ஸ் காட்சி மாதிரியே இருக்குதே. டேய், கரண்ட் இல்லையேன்னு கடியாய் மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சிருக்கேன். உனக்கு சினிமால வர ரொமான்ஸ் சீன் மாதிரி தெரியுதா? மீனாட்சி, வீடு ஃபுல்லா கேண்டிலா ஏத்தி வச்சு ஒரு மூடு கிரியேட் பண்றியே. வாய மூடிட்டு இரு ராஜா. ஏன் மீனாட்சி, இந்த இடத்துல எனக்கு ஒரு சீன் தோணுது, சொல்லட்டுமா? என்ன? வீடு முழுக்க ஒரு 10-15 கேண்டில் ஏத்தி வச்சிருப்பியா? 15 இல்ல
18 கேண்டில். சரி, அணைக்கிறதா இருந்தா எத்தனை அணைக்கணும்? 18 கேண்டிலையும் அணைக்கிறதா இருந்தா 18 அணைக்கணும். இல்ல மீனாட்சி, சரவண 19 அணைக்கிறான். அப்படியா? எப்படின்னு கேளு மீனாட்சி. டேய், எனக்கு தெரியாதா? 19ஆவதா நீ என்ன அணைப்பனு? ரெடி 1 சிவராத்திரி சக். தூக்கமேது ஹோய். யா. இப்ப கடைசியா அணைக்க போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப கடைசியா அணைக்க போறேன். மீனாட்சி, இருட்டுல சிலையாயிட்டியா? கல்லு மாதிரி இருக்கியே. அடிப்பாவி, எப்படி ஒரு செகண்ட்ல அங்க போன? ஒரு செகண்ட்ல நீ கப்புன்னு அணைக்கிற, அந்த ஒரே செகண்ட்ல நாங்க எஸ்கேப் ஆக மாட்டோமா? ஆமா, எங்க யாரையும் காணோம்? வெளியே போயிருக்காங்க. எப்ப கரண்ட் போகணுமோ அப்ப போகாது, எப்ப வரக்கூடாதோ அப்ப வந்துடும். சரவணா, நீ ஃப்ரீயா இருக்கியா? ஏன், என்ன விஷயம்? கடைக்கு போயிட்டு வரலாமா? லேட் ஆயிடுச்சேடி. இந்த மெயின் ரோட்ல ஒரு புடவை கடை இருக்கே, அங்க வரைக்கும் போலாம். எதுக்கு? இல்ல, வேலை கிடைச்சிருக்கு, வேலைக்கு போகணும். அதுக்கு? கொஞ்சம் காட்டன் புடவை எல்லாம் இருந்தா. மீனாட்சி, கட்டின புருஷன் அவனுக்கே நீ காட்டன் புடவைலாம் கட்டி காட்ட மாட்ட. அவனுக்கு காட்டாத காட்டன் புடவைலாம் இப்ப நீ ஆபீஸ் கட்டின்னு போறியா? டேய், அது இல்லடா. மீனாட்சி, எப்ப நீ ஆபீஸ் போற? மண்டேல இருந்து. அப்புறமா போய்க்கலாம். என்னடி, அதான் வேலை கிடைச்சிச்சுல, கொஞ்சம் லேட்டா தான் போய் ஜாயின் பண்ணிக்க. எவ்வளவு பிரச்சனை பண்றடா நீ? சொன்னா கேளுடி, ஒரு 15-16க்கு அப்புறம் போய் சேர்ந்துக்க. நான் 10ஆம் தேதி வேலையில சேருவேன். சேரக்கூடாது. சேருவேன். கூடாது. சேருவேன். ஏய், கூடாதுன்னு சொல்லிட்டு. சரவணா, நீ இருக்க பாத்தியா? உன்ன மாதிரி ஒரு ஆணாதிக்கம் பிடிச்ச ஆம்பளை நான் பார்த்ததே இல்ல. யூ ஆர் a male chauvinist. கட்ட பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கூட சுதந்திரம் கொடுக்காம பொண்டாட்டியா அடிமையா நடத்துற கேவலமான ஆம்பளை நீ. மட்ட மாணவன்டா நீ. உன்ன மாதிரி ஒரு அசிங்கமானவன நான் பார்த்ததே இல்ல. என்ன குடி. மீனாட்சி, 13ஆம் தேதி தீபாவளி வருது. நமக்கு இது தலை தீபாவளி. 2 நாள் முன்னாடியாச்சும் ஊருக்கு போனோம்ல. தீபாவளிக்கு அப்புறம் ஒரு 2-3 நாளாச்சும் அங்க வீட்டுல இருக்கணும்ல. அதுக்கும் 2 நாள் முன்னாடி நம்ம போய் துணி எடுக்கணும், அது இதுன்னு வேலை இருக்கும்ல. வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் எனக்கு தலை தீபாவளி அது இதுன்னு சொல்லி லீவ் கேட்டா நீ வேலைக்கு போற ஆபீஸ்ல உன்னை என்ன நினைப்பாங்க? அதனாலதான் அப்புறமா சேரலாம்னு சொன்னேன். நான் கேவலமானவன் தான், மட்டமானவன் தான், கட்டின பொண்டாட்டிய அடிமையா நடத்துறவன் தான், ஆணாதிக்கம் பிடிச்ச அசிங்கமான ஆம்பளை தான். ஆனா உடனே வேலைக்கு சேர வேணான்னு சொன்னதுக்கு இது மட்டும்தான் காரணம். புரியுதா? இதெல்லாம் ஏன் நீ முதல்லயே சொல்லல? 2 டயலாக் நடுவுல கேப் விட்ட தானே இதெல்லாம் நான் சொல்ல முடியும். வேணும்னே என்ன தப்பு பண்ண வச்சு அப்புறம் மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சு நீ பெரிய ஆள் ஆயிடுவ. நான் தப்பு பண்ணவள் ஆயிடுவேன் இல்ல? இல்ல மீனாட்சி. போடா. மீனாட்சி, என்னடி? போடா. சாரிடி. என்கிட்ட பேசாத, போடா. மீனாட்சி, அவளுக்கு தப்பு பண்ணுவாளுங்க, நம்மள மன்னிப்பு கேட்க வைப்பாளுங்க. என்ன டிசைன் சார் இது? சாரி,
ஐ லவ் யூ. மீனாட்சி மீனாட்சி ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கிடைக்குமா? அண்ணே, எப்பண்ணே வந்த? வந்துட்டே இருக்கேம்மா. என்னண்ணே திடீர்னு? சும்மாதான். என்ன அண்ணிய பார்க்காம இருக்க முடியலையா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்ண்ணே. நிஜமாவே நான் அவளை பார்க்க வரல. வேற ஏதோ வேலையா வந்திருக்க, அப்படியே அண்ணிய பார்த்துட்டு கிளம்புவ, அதானே? இல்லம்மா, அண்ணே வந்தது உன்னை பார்க்கத்தான். என்னண்ணே ஆச்சரியமா இருக்கு? ஒரு 5-6 புடவை எடுத்துட்டு வந்தேன். அண்ணே, ஆமாப்பா, வாங்கினோட அது ஒரு 8 உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போலான்னு தான் இவ்வளோ தூரம் வந்தேன். நிஜமாப்பா, புடவையே கொண்டு வந்து வீட்டில் காமிச்சேன். நீ ஏதோ வேலைக்கு போகிறேன்னு சொன்னேப்பா. உனக்கு தேவைப்படும்னு சொல்லி அப்பா அம்மாவும் வரப்பா ஜாக்கெட் துணியெல்லாம் வாங்கினாங்க. நீ ஊருக்கு வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாதுல்ல. என்னண்ணே நீ பார்சல்ல போட்டு விட்டா வந்துட போகுது. இல்லைம்மா, உனக்குன்ட்டு பார்த்து பார்த்து ஆசையாக வாங்கினது. உனக்கு புடவை வாங்கியிருக்கேன்னு சொன்ன உடனே உன் முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாரு. கோடி ரூபா கொடுத்தாலும் அதை பார்க்க முடியுமாம்மா? அதான் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த புடவை எடுத்து பாரு. இருக்கட்டும்ண்ணே, அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல பாருமா, இவ்வளோ தூரம் ஓடி வந்தது இதை கொடுக்கத்தான். இந்தாம்மா. ரொம்ப நல்லா இருக்குண்ணே. இதில் இருக்குதையும் பாரு. 5-6ன்னு சொன்ன? 5-6ன்னு சொன்னேன், எடுத்தது 5-6ன்னு சொல்லவே இல்லையே. அண்ணே, அட என்னப்பா நீ இதுக்கெல்லாம் போய் கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு. பிடிச்சிருக்கான்னு பாரு, பிடிக்கலன்னா மாற்றிக்கிறலாம். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குண்ணே. என்னப்பா நீ பைய பிரித்து பார்க்காமலே எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற? என் மனசுக்கு பிடிச்ச ஆள் நீ, உனக்கு பிடிச்ச தங்கச்சினா. என்ன ஞாபகத்துல வச்சு புடவை வாங்கியிருக்க, அத குடுக்கறதுக்குன்னு வண்டியை பிடிச்சி இவ்வளவு தூரம் வந்திருக்க. எப்படின்னா எனக்கு பிடிக்காம போகும். அண்ணே, அன்னைக்கு எந்த புடவை வாங்கியிருக்க? கடையில் இருக்கு. அண்ணே, ஏப்பா அவளுக்கு யாரு புடவை எடுத்தது? என்னண்ணே இப்படி பண்ணிட்ட? என்ன ஞாபகத்துல வச்சு புடவை எடுத்திருக்க? அன்னைக்கும் எடுக்க வேண்டாமா? அவ எங்கடா புடவை கட்டுறா? அம்முட்டும் சுடிதாரா தானே போடுறா. அது இல்லாம அவளுக்கு எப்ப எடுக்கணும்னு தோணுதோ அப்ப எடுத்துக்கலாம். என்னண்ணே இப்படி சொல்ற? ஆமாப்பா, புடவை பார்த்ததும் உனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு, எடுத்தேன். அன்னைக்கு தெரிஞ்சா தப்பா நினைக்க மாட்டாங்களா? ரொம்ப தப்பாதான் நினைப்பா. மீனாட்சி, 1000 தான் இருந்தாலும் நம்மளாம் ரத்த சொந்தம்டா. அவ என்னதையா இருந்தாலும் வெளியிலேருந்து வந்தவ தானே. நான் அவளுக்கு புடவை வாங்கி கொடுத்தேன்ல, கண்டிப்பாக நீ தப்பாக எடுத்துக்கிற மாட்டே, புரிஞ்சுக்குவ. இதுவே உனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா அவள் தப்பாக தான் எடுத்துக்குவா. அதுதான் பொண்டாட்டிக்கு தங்கச்சிக்குள்ள வித்தியாசம். அப்படி இல்லைண்ணே, பொண்டாட்டிங்க கொஞ்சம் அதிக உரிமை எதிர்பார்ப்பாங்க. நான் அந்த அர்த்தத்திலாண்டா சொல்கிறேன். இனி எதுவா இருந்தாலும் அன்னைக்கும் சேர்த்து செய்யுங்க. கண்டிப்பாம்மா. இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்னென்ன திருப்பி செய்ய போறேன்? உன் கையால் ஒரு காஃபி கொடு, அது போதும். வேற என்னம்மா வேணும் எனக்கு? அப்புறம் மீனாட்சி, இந்த பையில சோத்து மிட்டாயி, திருநெல்வேலி அல்வா, சாதி ஸ்வீட்டு, மிச்சர், பக்கோடாவெலாம் இருக்குது. அப்புறம் அம்மா நான் கிளம்புறப்ப மீன் குழம்பு கொடுத்து விட்டுச்சு. சொல்ல சொல்ல கேட்காம ஒரு தூக்கில் அடைச்சி கொடுத்து விட்டுருக்கு. அப்பா அவர் பங்குக்கு கடலை மிட்டாயி, சேவு, கை முறுக்குண்டு அது ஒரு பார்சல் இருக்கு. என்னென்ன இதெல்லாம்? ஒன்றும் இல்லைப்பா, வீட்டுக்கு ஒரு மருமக வர போறாள்ல, அதான் எல்லாருக்குமே பயம். எங்க மகளை மறந்துடுவோம்னு ஒரு நினப்பு வந்துருச்சு. அதான் போட்டி போட்டு செய்கிறாங்க. மீனாட்சி, காஃபி போடு, நான் பல்லு வலிக்கு முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அம்மா நான் இன்னைக்கு சமைக்கட்டுமா? ஐயோ, என்னம்மா? why this கொலவெரி? அம்மா இப்ப எதுக்கு சமைக்கணும்னு அடம்பிடிக்கிற? இல்லம்மா, நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போறப்போ எதுவுமே சமைக்க தெரியலன்னா உன்னதானே அசிங்கமா பேசுவாங்க. பேசுனா பேசிட்டு போறாங்க, சமையல மட்டும் கத்துக்காத. ஏம்மா? சூப்பரா சமைச்சா கடைசி வரைக்கும் உன்னை சமையல்காரி ஆக்கிடுவாங்க. நீ கேவலமா சமைச்சாதான் உன் மாமியார்காரி பயந்துகிட்டு உன்னை கிச்சன் பக்கமே போக விட மாட்டான். நீ கேவலமா சமைச்சு அந்த குண்டம்மாவை கொல்லு. வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டா என்ன பண்றது? மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஹோட்டல் கூட்டு போக சொல்லு. ஏண்டி சாஃப்ட்வேர் காரிக்கு என்னடி சமையல் வேலை எல்லாம்? உன்னை இழந்தாதானே உன்னை பெற முடியும். அப்படி ஒன்னும் அவசியம் இல்ல. புத்திசாலியா இருந்தா ஒன்னையும் இழக்காம ஒன்னா பெற முடியும். என்னம்மா சொல்ற? நான் சொல்றது இருக்கட்டும், என்கிட்ட கோச்சிக்கிட்டு உன் பழைய ஆபீஸ்ல வேலைக்கு சேர போற நடபிடிச்சே, அது என்னாச்சு? அது ரெடி. நிஜமாவா? பின்ன பொய்யா சொல்ற? எவ்வளவு வரும்? பிடித்தல் எல்லாம் போக கையில ஒரு 60,000 வரும். 60,000? இல்ல, அது முதல்ல 3 மாசத்துக்காம். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் 1 கிட்ட வரும். 60,000க்கு அரண்டு போய் கிடக்குற. 1 வரும் கண்ணு வரும், சும்மா பீதிய கலப்பாத. சத்தியமாமா? ஏண்டி அந்த 1 லட்சம் ரூபாய் வேலையை விட்டுவிட்டா நீ கல்லடி குறிச்சியில போய் கருவாட்டு குழம்பு வைக்கணும்னு ஆசைப்படுற? வேற என்னமா செய்ய முடியும்? எல்லாத்தையும் நானே எடுத்து கொடுக்கணும். எனக்கு புரியல. ஏண்டி தமிழுக்கு ஊர்ல எவ்வளவு வரும்? ரைஸ் மில்லு, வயலு, தோப்பு. அதுல இருந்து என்ன வரும்? அத நான் கேட்டது இல்லையே. கூட்டி கழிச்சு பார்த்தா மாப்பிள்ளைக்கு ஒரு 50,000 வருமா? வரும். ஏண்டி இந்த 50,000 நம்பிதான் வெள்ளை வேட்டி குண்டம்மா அவ பெத்த குந்தானிங்க மாப்பிள்ள இம்புட்டு பேரை பழப்பு போட்டுறாங்களா? ஊர்ல என்னம்மா பெருசா செலவு இருக்க போகுது? மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைக்கு இங்கிட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இங்க வர சொல்லு. நீ வாங்க போற சம்பளம் 1 லட்சம் போதாதா? பாதிக்கு பாதி மிச்சம் தானே. அவங்களுக்கு இங்க என்னம்மா வேலை கிடைக்கும்? எதுக்கு தனியா வேலைக்கு ஆள வைக்கணும்ன்ற? நீ கார் வாங்கினா டிரைவருக்கே தனியா 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். மாப்பிளைய காலையில கூட்டிட்டு வந்து இறக்கி விட சொல்லு, திரும்பவும் சாயந்தரம் கூட்டிட்டு வர சொல்லு. ஐயோ, அது நல்லவாமா இருக்கும். ஏண்டி வேலை எதுக்கு செய்யறோம்? சம்பளத்துக்கு. சம்பளத்துக்கு தானே. அது எப்படி வந்தா என்ன? இல்லம்மா, இங்க பாருடி, நீ தனியா ஒன்ன வீடு எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. மாப்பிளைய அப்படியே நம்ம வீட்டுல அம்மிக்கு போடு. மாடி ரூம் நீங்க எடுத்துக்கோங்க. நீ வாங்குற மொத்த பணமும் நீ உன் பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுக்க. எங்களை எல்லாரையும் விட்டுட்டு போறது கஷ்டமா இருக்கு, நீ தானடி சொன்ன. இல்லம்மா, அதுக்காக அவங்கள போய் வீட்டோட மாப்பிள்ளையா, அதெல்லாம் சரியா வராது. சரியா வராதா இல்ல மாப்பிள ஒத்துக்க மாட்டாருன்னு யோசிக்கிறியா? இல்ல, அவர் ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒத்துக்க வைக்கணும்டி, அது உன் கையில தான் இருக்கு. அந்த மொத்த குடும்பத்துக்கும் மாப்பிள உழைச்சி உழைச்சி ஓடு இல்லாம போகணுமா? இல்லம்மா, பொழைக்க தெரியாத இவ்வளவு இருக்கே. குடும்பத்தை உட, மாப்பிளைய தனியா தட்டி கூப்பிடு. அவங்க எக்கேடாவது கெட்டு போறாங்க, நமக்கு என்ன? நீ மாப்பிளையோட சந்தோஷமா இருக்கணும். வா மீனாட்சி. அம்மா தான். என்ன? ஒன்னும் இல்லையே. அதான் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டியே, பேசு. ஒன்னும் இல்ல அத்தை. வாய் வரையும் வார்த்தை வருது, கொட்டு. வெனைய விதைக்கிறவங்க வெனைய அறுப்பாங்க. ஒரு கூட்டை உடைச்சு நமக்கு ஒரு கூட்டை கட்டிக்கணும்னு நினைக்கிற யாரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்க முடியாது.